ஜூலியக்கா உங்கள் வீடியோ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சில டைம் அவ்வளோ காண்டாகுது. அந்த சிரிச்சுக்கிட்டே வீடியோ போடுறேன். அதாவது நீ என்ன இந்த போராட்ட தியாகியா? அப்படியே ஜல்லிக்கட்டு போராட்டம் நீ பண்ணேன்னா நீ அப்படியே தலையில் வச்சு கொண்டாடிடுவாங்களா? ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஏதோ பிக் பாஸில் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சி வந்து அங்கேயே அசிங்கப்பட்டு உன்னை அனுப்பி விட்டாங்க. நீயே சொல்லிக்க, மூஞ்சில் காரி துப்புனாங்க, எச்சி துப்புனாங்க, நீயே எத்தனை தடவை சொல்லியிருக்க. அதோடு இருக்க வேண்டியது தானே. அதை விட்டுப்புட்டு நீ திமுக கட்சிக்கு செம்பு தூக்கிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசு, ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் சபநாகரிகம்னு ஒன்று இருக்குது. ஒருத்தரை பற்றி ஏற்று பேசணும்னா மரியாதையாக பேசணும். உன்கிட்ட மரியாதைன்னு என்னன்னே தெரியாது. லம்பாக பணம் வாங்கியிருக்க, டெய்லி நீ விஜயை தரகுறவாக பேசி உனக்கு எல்லாம் பணம் தரேன்னு சொல்லிக்காங்க, நல்லாவே தெரியுது. அதற்காக நீ இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் விஜய் ரசிகர்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த வாரியஸ்லாம் பெண்களை எவ்வளோ இழிவுபடுத்தி பேசுகிறாங்க தெரியுமா? என் கமெண்ட் செக்ஷனில் வந்து பாருங்கள். சரி, நீ இப்படி பேசினா உடனே வந்து புகழ்வாங்களா? கமெண்ட்ஸில் காரி தான் துப்புவாங்க. விஜய்னு எதிர்த்து பேசு, தப்புன்னு சொல்லலை. ஆனால் விஜய் ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறியோ, உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ எல்லாம் விஜயை பற்றி பேசுகிற? எப்போ பார்த்தாலும் தற்கொலைங்களே. நீ என்ன கிட்டி திருடி தானே? மக்களுக்கு எது செஞ்சுருக்கியா? அதை நீ சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். உன்னை பற்றி பேசினாவே எனக்கு டென்ஷன் ஆகுது. தயவுசெய்து இனிமேல் வீடியோ போடாது. போட்டேன்னா ஒன்றும் இல்லை, உன்னை அசிங்கமாக கிழிப்பாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு அதில் சந்தோஷம் இருக்குது. அசிங்கமாக கிழிக்கிறத பக்கமாக எடுத்து பார்த்து ரசிப்பியோ? அப்புறம் ஜூலியாக்கு எதை சொன்னீங்களே, விஜய் சார் எங்கே பரப்புரை மேற்கொண்டாலும் சரி அவர் எதிர்த்து நின்று முதல்ல நான் குரல் கொடுப்பேன்னு சொன்னீங்களே. தில்ல இருந்தால் அவர் நிற்கிற இடத்துல போய் ஒரு வார்த்தை தப்பாக பேசி பாருங்கள், என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். எதுக்கு தேவையில்லாமல் இப்படி வார்த்தை விடுறீங்கன்னு தெரியல. யார் எதிர்த்து பேசினாலும் சரி மரியாதையாக கண்ணியத்தோடு பேசுங்க. உங்களையே நான் இப்படி பேசணுன்னு எனக்கு எண்ணம் கிடையாது, வேறு வழியில் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி பேசுகிறேன். விஜய் சார் இத்தனை பேர் எதிர்த்து நின்னோம், கொஞ்சம் கூட அசராமல் பின்னாடி போகாமல் தில்லா நிற்கிறீங்கள, வெற்றி உங்களுக்கு தான்.